சொல்லுங்கள் சொல்லுங்கள். கவிதா மாற்றி இடம் கொடுத்தாலும் சரி, இங்கே இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தான் போதும். அரசாங்கம் காவல்துறையாக இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் வெளியாள் பசங்க வந்து இங்கே வராத அளவுக்கு கொஞ்சம் கண்டிஷனாக இருந்தாங்கன்னா எங்களுக்கு அது போதும். வெளியாள் பசங்க வந்து இங்கே பிரச்சனை, வெளியாளுங்க வந்தால் தான் எங்கள் பிரச்சனை நடக்குது. வெளியாளுங்க பிரச்சனை இந்த ஏரியா பசங்களை வந்து எல்லாம் தவறான போதை பழக்க சம்மந்தப்பட்ட பொருளை விற்கிறவங்க சேர்த்து வச்சுக்கின்னு ஏரியாவில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஏது கேட்டாங்கன்னா விற்கிறவங்கள பிடிச்சாலும் சரி, அதை ஏரியா விட்டு ஏரியா வந்து விற்கிறானுங்க பாரு, அந்த விற்கிறதுனால தான் இந்த வெளியாள் பசங்க உள்ள நோய் இருக்குது இந்த இடத்துல. அந்த விற்கிறதுனால தான் இங்கே வந்து ஏகப்பட்ட இந்த ரவுடி நான் இவருக்கு ஆள் என்னை கேட்டுப்பாரு அப்படின்றாங்க. இப்போ ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறேன் எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்டால் நம்மக்கிட்ட வந்து அவங்க அப்படியே திருப்பி வரது. நம்மளாண்ட எங்ககிட்ட அப்படியே வரது. அப்புறம் எங்கள் வந்து தவறான வார்த்தையெல்லாம் பேசுறது, தவறான வார்த்தை எங்களை பேசுறது. அப்போ அவனுங்க கூட சேர்ந்து இவனுங்களும் வந்து பேசுறது. என்னடா நம்ம இந்த இடத்துல இருக்கிறோமே நம்ம ஏரியா ஆளுங்களாச்சுன்ட்டு அந்த இதுவெல்லாம் கிடையாது. அவனுங்க கூட சேர்ந்து அவனுங்களை பேசுறது. அம்மா இருந்தாலும் அம்மா கிட்ட போயிடுவானுங்க, தங்கச்சினாலும் தங்கச்சிக்கிட்ட போயிடுவானுங்க. அந்தமாரி வார்த்தையெல்லாம் பேசுவானுங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க கிடையாது. அதனால் அவங்களாம் கரெக்டாக பார்த்து பேசுறது. அதனால் அவங்க எது வேணாலும் பேசுவாங்க. அவங்க வாயில் என்ன வருதோ, அந்த போதைக்கு எவ்வளோ பேச்சு வருதோ அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. ஆனால் காலையில் நம்ம போய் கம்பெனி கொடுத்துட்டு நம்ம ஸ்டேஷனில் போய் பிடிச்சிக்கிறோன்னு வச்சுக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஷனில் அம்மா போதையில் இருக்கிறம்மா நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் மிரட்டி 2 அடி அடிச்சு தான் அனுப்ப முடியும், நாங்கள் அடிக்க முடியாது, சட்டத்தில் இடம் கிடையாது அப்படின்வாங்க. அப்போ அவங்க மேலே ஏன்னா அவங்க மேலே பாதிக்க வரும், அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஆகிடும். இப்போ போதைக்காரனை இட்டுன்னு பண்ணி ஆச்ச கொண்ட அப்படின்னு விசாரிப்பாங்க அவங்களுக்கும். அதனால் காலையில் போய் கூப்பிட்டு விசாரிச்சேன்னு வச்சுக்க இவங்க மொழிப்பிடுவானுங்க. நம்ம பேசலை அவ்வளோதான். இப்போ தப்பு பண்ணிட்டானுங்க, நம்ம வந்து நம்ம நிற்க வச்சு கேட்குறாங்கன்னா சாரின்னு ஒரு வார்த்தையை முடிச்சிடறாங்க. அப்போ அந்த இடத்துல அவமான அசிங்கம் யார் படுறது? சாரின்னு கேட்டால் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்துல அசிங்கம் அவமான யார்? எங்களுக்கு தானே. 10 பேர் மாதிரி அவங்க போதையில் வந்து எல்லாரையும் அவ்வளோ வார்த்தை பேசுறாங்க. அப்போ நம்ம போய் சொல்கிறோம், நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்து அதுக்குண்டான தண்டனை என்ன அது உங்களுக்கு கொடுக்கணும். யாருமே இதுமாதிரி பேசக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு. பேரண்ட்ஸுங்களும் அவங்கள பெற்ற பேரண்ட்ஸுங்களும் சரி கிடையாது, அதில் பெற்று வளர்க்குறவங்களும் சரி கிடையாது. அது இப்படி தான் இருக்கணுன்ட்டு அவங்க விட்டுட்டாங்க. அவங்க வந்து நாங்கள் சொல்கிறோம், அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. நாங்கள் சொன்னோம், அதுங்க கேட்க மாட்டேங்கன்னா அப்போ வேணும்னே வர்றது. இது வந்து பிரச்சனை பண்ணணுன்ட்டு வர்றது. இப்போ நம்ம இடத்துல இருக்கோன்னா எங்களுக்கு வந்து எல்லாம் நம்ம இந்த நகர வேலை சபையிலேருந்து இப்போ அவனுங்க சொல்லி தான் எங்களுக்கு நாங்கள் போய் கேட்பேன், நீ யாரை எங்களை எதிர்த்து அடிக்க வர, எங்கேருந்து நீங்கள் வரீங்க நாங்கள் கேட்போம். அப்போ எங்களை வார்த்தை விடுவாங்க. அப்போ நாங்கள் கேட்குறப்போ ஒரு வார்த்தை நாங்கள் 2 வார்த்தை கேட்குறப்போ அவனா சொல்லுவாங்க, நான் யார் அந்த இடத்த போய் கேளு, எங்கள் ஏரியா பற்றி கேளு, என் பேரை சொல்லு அப்படின்வானுங்க. அப்புறம் இந்த இடத்துல இருந்து வர என்னை பற்றி தெரியாத பேசுகிறேன் அப்படின்வானுங்க. அப்படின்னா அவங்கள பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கின்னு எல்லாம் அறிஞ்சு நம்ம பேச முடியுமா? அவங்க இந்த இடத்துல இருந்தால் நம்ம பேசக்கூடாதா? ஒரு தப்பு கேட்கக்கூடாதா? ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் அடிச்சாக்க நம்ம போய் கேட்கக்கூடாதா? இப்போ எம்எல்ஏ ஆகிடும்.